CSATல ஒரு பிராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தரலாம். சோ CSAT ரீசனிங்ல பிளட் ரிலேஷன்ல பாயிண்டிங் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சோ பிளட் ரிலேஷன் கொஸ்டின்னாவே நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா படிங்க. பாயிண்டிங் டு a man on stage, Aarti said he is the father of my only daughter-in-law's daughter. How man on stage related to Aarti? So man என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் will be male. ஆப்ஷன் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாயிண்டிங் கொஸ்டின்னாலே 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரீட் ஃப்ரம் பேக், பின்னாடி இருந்து படிங்க இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் பிரேக் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப், இந்த கேரக்டரை நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் மதர் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியா இருக்கும். சோ நம்ம போட்டலாம். ஃபர்ஸ்ட் ரீட் ஃப்ரம் பேக், மை ஒன்லி டாட்டர்-இன்-லாஸ் டாட்டர், மை ஒன்லி டாட்டர்-இன்-லாஸ் டாட்டர் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். மைனா இங்க யாரு? ஆர்த்தி. ஆர்த்தியோட ஒன்லி டாட்டர்-இன்-லா, ஆர்த்திக்கு ஒரே ஒரு மருமக தான் இருக்காங்க, அவங்களோட மக. அண்ட் என்ன சொல்லிருக்காங்க? he is the father of, யாரு? அந்த மேன் யாரு? he is the father of my only daughter-in-law's daughter, என்னோட மருமகளோட மகளோட அப்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகளோட அப்பானா மருமகளுக்கு யாரு? கணவரா தானே இருப்பாங்க. சோ மருமகளுக்கு கணவரா இருந்தா அப்ப அவங்க மாமியாருக்கு யாரு? மகனா தானே இருப்பாங்க. சோ மருமகள் ரிலேஷன் எப்படி வரும்? தம் பையனோட மனைவியா இருந்தாதான் வரும். ஓகே, சோ அப்ப மருமகளோட கணவர். சோ இப்ப இதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? ஹவு மேன் ஆன் ஸ்டேஜ் ரிலேட்டட் டு ஆர்த்தி. சோ என்ன ரிலேஷன்? அவங்களோட பையன், சன். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு क्वेश्चन கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் என்ன டைப் ஆஃப் क्वेश्चंस வேணும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. CSAT ரெக்கார்டட் கிளாसेस 2025 வேணும்னால நீங்க ரிபப்ளிக் டே சேல் போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட் கிளாसेस 1200 மட்டும் தான். வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே.